2026 புத்தாண்டு ராசி பலன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 ஒரு புத்தாண்டு. நம்ம எல்லாருமே ஒரு பெரிய விஷயத்தோட நம்ம ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இந்த ஆண்டு நமக்கு எப்படிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல. இன்னைக்கு நம்மளோட வேத ஜோதிடர் முத்துக்குமாரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்றத சொல்ல போறாங்க. நிகழ்ச்சிக்கு போகலாம். மேம் வணக்கம். எங்க அரங்கத்துக்கு நீங்க வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பா. உங்களுக்கும் இந்த 2026 புத்தாண்டு நல்லபடியா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இப்ப உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள். ஹாப்பி நியூ இயர் 2026. ரொம்ப நன்றி மேம். இப்ப எல்லாருமே எதிர்பார்க்கிற மாதிரி ஒவ்வொரு ராசிகளுக்கும் நம்ம எடுத்துட்டு போயிடலாம். முதல்ல மேஷ ராசி நேயர்கள். அவங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? ஏன்னா ஆல்ரெடி என்னப்பா எங்களுக்கெல்லாம் சனி பகவான் வந்துட்டாரு. 7 நாட்டு சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 2 1/2 அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் அந்த ஒரு பீதியிலேயே இருப்பாங்க. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி மேஷ ராசிக்காரங்க நிச்சயமா சனிய பத்தி பயப்பட வேண்டாம். 2027 மார்ச்சுக்கு அப்புறம் தான் மேஷம் சனி கிட்ட கான்ஷியஸா இருக்கணும். என்ன காரணம்னா விரய சனி, பாத சனிலாம் அந்த அளவுக்கு பாதிக்காது. நமக்கு பொதுவா 7.5 சொல்லி நமக்கு அந்த பயம் வந்துடுது. பட் மேஷம் 2027 மார்ச்சுக்கு அப்புறம் தான் ஜென்ம சனிக்குள்ள போறாங்க. ஸோ இப்போதைக்கு மேஷத்துக்கு சனியுடைய தாக்கம்ங்கிறது பெருசா இருக்காது. விரயஸ்தானத்துல சனி இருக்கிறதுனால அடிக்கடி கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வர்றது, தேவையில்லாத பணங்கள் அதிகமா விரயமாகிறது. குறிப்பா மேஷம் எதுல கவனமா இருக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல, ஷேர்ஸ், ஸ்பெகுலேஷன்ஸ்னு நான் இப்போ போடுறேன் அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாம இருக்கிறது நல்லது. ஓகே ஃபைன். இல்ல பர்டிகுலரா இப்போ நீங்க சொல்லிட்டீங்க நாங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு வர சொல்லும்போது, எந்த தெய்வங்கள் இப்போ எல்லாருமே சொல்றது என்னன்னா, இந்த கோவிலுக்கு போ, அந்த கோவிலுக்கு போ. இப்போ பர்ட்டிகுலரா இந்த தெய்வத்த நீங்க கும்பிடுங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? ராசிநாதன் செவ்வாய், உக்ர தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது பொதுவா மேஷத்துக்கு நல்லா இருக்கும். ஸோ உக்கிரமான அம்மன், பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத இவங்க பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதி புதன். ஸோ அப்போ நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் வரும். அப்போ மாரியம்மன், அவங்களே யாரு? மாரினா எனது மலை, மலையை கொடுக்குற தெய்வம் தான் மாரியம்மன். இருக்கன்குடி சமயபுரத்தில் உள்ள மாரியம்மன் வழிபாடு அப்படிங்கிறத இவங்க பண்ணிக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், உக்கிர தெய்வங்கள் எல்லாம் நாங்கள் வீட்டில் ஃபோட்டோ வச்சுக்கலாமான்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது, தாராளமாக வச்சுக்கலாம். விக்கிரக வழிபாடு பண்ணுறவங்க மட்டும்தான் அதற்கு நைவேத்தியம் பண்ண வேண்டிய ஒரு சாங்கியங்கள்லாம் இருக்குது, அதில் கவனமாக இருந்துக்கணும். ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அம்மன் கிட்ட மனசு விட்டு பேசுங்க. வேண்டதை விட மேஷராசிக்காரங்கள் அந்த அம்மன் முன்னாடி உட்காந்து மனசு விட்டு பேசி தான் குறைய சொன்னாங்க அப்படின்னாலே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக கைகூடும் 2026. கடன் நீங்க விரயம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பணம் இருந்தா தானே அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துரும்ல. அப்போ இந்த கடன்கள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான ஒரு விஷயம் தான். இந்த காலகட்டத்துல கடன்கள் ஏதாவது ஜாஸ்தி ஆகுமா? கடனை அடைக்க முடியுமா? அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா மேம்? மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 2026 கடனை பத்தி ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. பட் ஃப்ரெண்ட்ஸுக்காக கடன் வாங்கி கொடுக்கறது, நான் ரெக்கமெண்ட் பண்றேன் கொஞ்சம் பணம் கொடுங்க கொடுத்துருவாப்ல அப்படின்னு சொல்றது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இல்லை ஒருத்தங்களை போய் இவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதோ அதே மாதிரி நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒருத்தங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஐடியா கொடுக்கறது, ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் மேஷம் பண்ணாம இருந்தாலே நல்லது. இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் லோன்ஸ் கிராஜுவலா, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அடையக்கூடிய ஒரு வருடமா தான் மேஷத்துக்கு இந்த வருடம் அமையுது. அப்பாடா, எவ்வளோ ஒரு இது நடுவில் இதை கேட்கும்போது உண்மையாகவே மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஃபைன் மேம். இது தவிர மேஷராசி நேயர்கள் நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? மேஷம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த 12 ஆல்ரெடி சனி இருக்கிறார்ல, தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். மேஷராசிக்காரங்க நிறைய பேர்ட்ட கேட்டிங்கன்னா தூங்கியே நாளாச்சும்பாங்க. அதே மாதிரி இனம் புரியாத கவலைன்னு சொல்லுவாங்கல்ல, எதுக்கு வருத்தப்படுறோன்னே தெரியாது. டக்குன்னு நல்லா இருந்துட்டு இருப்போம், மைண்ட் அப்செட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஸ்லீப்பில் கான்ஷியஸாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்கணும். ரகசியங்களை ரகசியமாக பாதுகாக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். யார்ட்டையாவது ஒருத்தர் போய் இதை வெளியில் சொல்லிடாதீங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க. 2ஆம் அதிபதி சுக்கிரன் தான் 6ஆம் அதிபதியும். எப்போவுமே பேச்சுவார்த்தையிலேயே உங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஃபைன் மேம். மேஷராசி டோட்டலாக 2026 நீங்கள் பயப்படாதீங்க, நம்ம சேஃப் அப்படின்ற மாதிரி இருந்துக்கலாம். ஃபைன் மேம். இவ்வளோ நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லா விஷயமும் எடுத்து சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் எங்களோட அரங்கத்துக்கு நாங்கள் உங்களை வேறு ஒரு இதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். ரொம்ப நன்றி மேம். நன்றி.